ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கோ இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கோ மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. அது கீழே இறங்கும்போது கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் செல்லிங். அந்த ஷார்ட் செல்லிங்ன்றது என்னன்றதை இன்றைக்கி பேசிக்காக இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஐசிஐசிஐ டைரக்டில் எப்படி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாக பிஸ்னஸ், மணி, ட்ரேடிங் இதெல்லாம் பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஷார்ட் செல்லிங்னா என்ன அண்ட் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிவிட்டு அண்ட் இதை நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. அது கீழே இறங்கினாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த கான்செப்ட் புரியறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் நல்லா கவனிங்க, எனக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் வர வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டாக்கை கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்குவீங்க அண்ட் அதிகமான ப்ரைஸ்க்கு விற்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ அது ஜென்ரலாக ஒரு ட்ரேடிங். இப்போ ஷார்ட் செல்லிங் அப்படின்றத நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைஸில் வாங்குறீங்க, அதிகமான ப்ரைஸில். உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்படின்ற ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் அதை ஷார்ட் செல் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ரைஸில் நீங்கள் சேல் ஆர்டர் போட்டுட்டு, அதாவது அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிடலாம். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. என்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, அப்புறம் எப்படி நான் விற்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை தாராளமாக பண்ணலாம். உங்கள்கிட்ட இல்லாத ஸ்டாக்கை நீங்கள் விற்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்லா புரோக்கருமே மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஷார்ட் செல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ மார்ஜின் ட்ரேடிங்கில் எப்படி உங்களுக்கு காசு இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புரோக்கர்கிட்டேருந்து ஷேர்ஸை கடனாக வாங்குகிற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஒரு 100 ஷேரை நீங்கள் கடனாக வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை விற்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு சேல் ஆர்டர் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா அதே 100 ஷேர் நீங்கள் எதை விற்றீங்களோ அதை நீங்கள் வாங்கிடணும். இது வந்து இன்ட்ராடேயில் மட்டும்தான் நடக்கும். இதை நீங்கள் ரொம்ப நாள் வச்செல்லாம் பண்ண முடியாது. இன்ட்ராடே அன்றைக்கி காலையில் வாங்கினா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்னன்றதை நான் சிம்பிளாக சொன்னேன். ஸ்கொயர் ஆஃப்ன்றது ஒன்றுமே கிடையாது, பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறது தான் ஸ்கொயர் ஆஃப். பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறதுன்னா அதை நீங்கள் விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி. இந்த கேஸில் நீங்கள் வாங்குறது அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில், அதாவது நார்மல் ட்ரேடிங் பண்ணும்போது அது விற்கிறது. ஸோ அதான் ஸ்கொயர் ஆஃப். நீங்களாம் பண்ணலன்னா புரோக்கரே அதை பண்ணிடுவாங்க. புரோக்கர்னால் தனியாக ஒரு ஆள் கிடையாது. அது ஐசிஐசிஐ டைரக்டாக இருந்தாலும் சரி, zerodhaவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஞ்சல் புரோக்கிங்காக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து புரோக்கர் பிளாட்ஃபார்ம், அவங்க தான் புரோக்கர். ஸோ தான் சிம்பிளாக ஷார்ட் செல்லிங். நான் இன்னும் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது புரோக்கர் அப்படின்றது ஐசிஐசிஐ டைரக்ட்னு வச்சுக்கலாமா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை பாரோ பண்ணிக்கணும். அதாவது அவங்கக்கிட்டேருந்து இது நீங்கள் ஃபிசிக்கலாக எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல, பட் நீங்கள் ஒரு பிளேஸ் ஆர்டர் போட்டாலே நீங்கள் அதை பாரோ பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது அதை கடனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேல் ஆர்டர் போடணும், அதாவது விற்கணும். அதை என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை விற்கணும். நான் என்னன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இப்போத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராமை. அப்புறம் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் விற்றதுக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதாவது இது கம்மியாக போகும் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கிடணும். ஸோ இதில் நிறைய டவுட்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். எப்படி நம்ம இல்லாத ஸ்டாக்கை எப்படி விற்கிறது, வாங்கினா திருப்பியும் நம்ம அதை விற்கணுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், அது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அண்ட் ஜென்ரலாக
உங்களுக்கு நார்மல் ட்ரேடிங்கில் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் ஷார்ட் செல்லிங்கில் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் செல்லிங்கில் லாஸ் தான். அதனால் எப்போவுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா டைம் மேலே போனாலும் நீங்கள் காசு சம்பாதிக்கலாம், கீழே போனாலும் நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். ஆனால் அது எப்படின்றது ப்ராப்பராக தெரியணும். அதாவது இந்த புல்லிஷ் பேரிஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்ட்ராடே, அதாவது ஒரு அப்ஸ்விங் இருக்கும், ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும், அப்போ வந்து நீங்கள் நார்மல் ட்ரேடிங் பண்ணணும். பேரிஷாக இருக்கும்போது ஜென்ரலாக ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. பட் அகெயின் இதுவும் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான, இன்ட்ராடேவோட இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடிங். இன்ட்ராடேவே கொஞ்சம் ரிஸ்கி, ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தடுமாறி தான் பண்ணணும். அண்ட் கற்றுக்கிறப்ப லாஸ் பண்ணுறது பரவாயில்ல, பட் ஸ்டில் ரொம்ப லாஸ் பண்ணாமல் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிகமாக காசு லூஸ் பண்ணாதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லெசன் எப்போவுமே. ஸோ இது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்டாக்குமே இப்படி மேலே போகும்னு பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல ஜென்ரலாக ஒரு பை ஆர்டர் போடுவீங்க, இங்கே வந்து செல் இருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்கிடுவீங்க, இந்த இடத்துல விற்றுருவீங்க. ஸோ இது வந்து ப்ராஃபிட். இப்போ வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 100 ஷேர் ப்ரைஸில் வாங்குறீங்க, இங்கே 150ல் விற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 50 ருபீஸ் ப்ராஃபிட். இது வந்து நார்மல் ட்ரேடிங். இப்போது ஷார்ட் செல்லிங்கில் எப்படின்னும் போது, இப்போ இந்த இடத்துல நீங்கள் விற்கணும், இந்த இடத்துல திரும்பியும் அதை வாங்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் 150க்கு விற்கிறீங்க அண்ட் 100க்கு வாங்குறீங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு 50 ருபீஸ் ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட். இது இல்லாத ஷேரை நான் எப்படி ஃபஸ்ட்டு விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டே வந்து, அதாவது ரெகுலேட்டர் இருக்காங்களே, செபின்ற ரெகுலேட்டர் இருக்காங்க. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் புரோக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங்கில் உங்களுக்கு எப்படி கடன் கொடுத்து நீங்கள் ட்ரேட் எப்படி பண்ணுறீங்களோ, இப்போ கடன் வாங்கி தானே ட்ரேட் பண்ணுறீங்க மார்ஜின் ட்ரேடிங். உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் எந்த கம்பெனி ஷேராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செல் ஆர்டர் போடணும். அதுக்கப்புறம் இது கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் கம்மியான ப்ரைஸில் பை ஆர்டர் கொடுக்கணும். இல்லாத ஷேரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அதிகமான ப்ரைஸ்க்கு விற்றுட்டு, அதுக்கப்புறம் கம்மியான ப்ரைஸ்க்கு ஒரு பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதே இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ நீங்கள் 150க்கு விற்கிறீங்க அண்ட் 200க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஷேருக்கு 50 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் பண்ணவும் முடியாது. இப்போது இது தவிர வேறு கான்செப்டும் சிலது இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஆனால் விற்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அது வந்து புரோக்கரே உங்களுக்கு விற்று கொடுத்துருவாங்க. புரோக்கரேன்னா தனியாக ஒரு ஆள் கிடையாது. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஐசிஐசிஐ டைரக்டாக இருந்தாலும் சரி, zerodhaவாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் புரோக்கிங்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அண்ட் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்டான கான்செப்ட். அதுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போ. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்மில் இப்போ ஐசிஐசி டைரக்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ் இல்லையா? இப்போ இது பிளேஸ் ஆர்டரில் போனீங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக எல்லா பிளேஸ் ஆர்டர் இருக்கும். எப்படியோ நான் இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட் நீங்கள் மார்ஜின் செல் பண்ணணும். மார்ஜின் செல்லில் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக் நான் வழக்கமாக இன்ஃபோசிஸ் ஜென்ரலாக போடுற மாதிரி இதுவும் இன்ஃபோசிஸ் போடுறேன். அண்ட் குவான்டிட்டி 100 ஷேர்ஸ் போடுறேன். அண்ட் இதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அண்ட் நான் இதை திருப்பி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு வீடியோலையும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் 100 போட்டுட்டு செல் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பொசிஷனில் நெகட்டிவாக இருக்கும், அதான் மார்ஜின் ட்ரேடிங் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது இங்கே ஓப்பன் பொசிஷனில் நெகட்டிவாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போய் ஒரு பை ஆர்டர் போடணும். நீங்கள் என்ன செல் ஆர்டரில் என்ன குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல போய் பை ஆர்டர் போடணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரைஸ் வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி மார்ஜின் செல்லில் வந்து இப்போ நீங்கள் 150 போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்ஜின் பையில் நீங்கள் 100 போட்டால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அண்டு நீங்கள் 100 போட்டால் அப்படியே வந்துருமான்றது கிடையாது. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அது போகணும், அந்த இடத்துக்கு போனால் தான், அது கம்மியாக போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அது அதிகமாக போச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அதிகமாக போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் லாஸை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுவும் நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கிராஃபை வந்து நான் இப்படி போட்டிருக்கணும், பட் இருந்தாலும் நான் ஏன் இப்படி போட்டதுக்கு ரீசன் என்னென்னா உங்களோட ப்ராஃபிட், உங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். அதாவது லாஸ் 50 இருக்கு இல்லையா, அதனால தான் நான் இப்படி போட்டேன். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 150 ஒரு 200 இப்படி இருந்திருக்கணும். பட் எனிவே இப்போ இந்த மாதிரி அதிகமாக போயிடுச்சு ப்ரைஸ், அதனால் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் இருக்கும். அந்த லாஸை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் அதிகமாக போகுது அப்படின்னு நினச்சிங்கனாலே நீங்கள் இந்த இடத்துலையே கூட ஒரு செல் ஆர்டர் 160க்கும் போடலாம், 170க்கு போடலாம், இல்லை 180க்கு போடலாம். இல்லை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 ஷேர்ஸ் வந்து 160க்கு, ட்ரெண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லா ஷேர்ஸுமே 75 ஷேர்ஸுமே ஒரு 175க்கு நீங்கள் வித்துடணும். ஏன்னா 200 வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேருக்கு 50 ருபீஸ்ன்றது ரொம்ப அதிகமான ஒரு லாஸு. ஸோ இதை நீங்கள் இப்படி அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு நமக்கே கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இது உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. அண்ட் புரோக்கர்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஷேர்ஸை, அதாவது கடனாக ஷேர்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் விற்கிறீங்க. அதாவது எப்படி அதிகமான ப்ரைஸ்க்கு விற்று கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறீங்க. அதிகமான ப்ரைஸ்க்கு விற்றா கம்பெனிக்கு, அதாவது அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்ம வந்து திருப்பியும் கம்மியான ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹோல்டிங்கில் போகாது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது போகாது. அதாவது உங்களுக்கு வந்து ஷேர் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கும். அதாவது 100 ஷேர்ஸ் விற்கிறீங்க, அதாவது இது செல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் 100 ஷேர்ஸ் வாங்குறீங்க, இது பை. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 0 தான் இருக்கும், எதுவும் இருக்காது. பட் இதனோட ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நீங்கள் காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது ஹை ரிஸ்க் பட் ஹை ரிட்டர்ன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ட்ரேடிங்கில் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு இல்லை, கீழே போகும்போதும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த 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 பேட்டர்ன் எப்படி நீங்கள் ஆஃப்லோட் பண்ணலாம், அதாவது எப்படி ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம் சீக்கிரம். அதாவது ப்ரோக்கரே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா ஃபைனல் ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப லாஸாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்ட் பை பார்ட் நீங்களே சீக்கிரமாக லாஸாக ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்லோட் பண்ணிடணும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் செல்லிங். இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்கிறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தெரியலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது பேசிக்காக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சு இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் போட்டு சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.